சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு சந்தியான்னு ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு. மனைவி இல்ல, சந்தியா தான் அவருக்கு குடும்பமே. சந்தியாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டர் போய் பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு நிறைய மருந்துகள் கொடுக்குறாங்க. ஆனா நாளாக நாளாக இன்னும் வீக் ஆயிட்டு தான் போறாங்க சந்தியா. டாக்டர்ஸ் எல்லாம் மாத்தி பாக்குறாங்க. அப்பவும் சந்தியா வீக் ஆயிட்டு தான் இருக்காங்க. அதை விட அவங்க மனசளவுல ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. தன்னோட உடலும் வீக் ஆயிருச்சு, மனசும் ரொம்ப வீக் ஆகி ரொம்ப புலம்பிட்டே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ரவிவர்மன் ஒருத்தர் இருக்காரு. பேருக்கு ஏத்த மாதிரியே அவர் ஒரு நல்ல ஓவியர். சந்தியாக்கு இப்படியே உடம்பு சரியில்லாமையே போய் ஒரு நாள் படுத்த படுக்கை ஆயிடுறாங்க. பெட்ல இருந்துட்டு அவங்க ஜன்னல் வழியா ஒரு மரத்தை பாக்குறாங்க. நல்ல பசுமையான ஒரு மரமா இருக்கு. இலையுதிர் காலம் வருது. அந்த மரத்துல இருக்கிற இலையெல்லாம் உதிரக்க ஆரம்பிக்குது. சந்தியா வந்து அவங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. அப்பா, இந்த மரம் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இலையெல்லாம் விழுந்து அந்த மரம் பட்டு போக போகுது. அதே மாதிரிதான் நானும் இப்படியே வந்து என்னோட உடம்பு சரியில்லாம நானும் இந்த மரம் மாதிரி ஒரு நாள் ஆயிருவேன் அப்படின்னு. கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிடுறாரு. டெய்லியும் இந்த மரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இலை விழுகுது. டெய்லியும் சந்தியா வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு நாள் அந்த மரத்துல ரெண்டே ரெண்டு இலை மட்டும் இருக்கு. சந்தியா வந்து அப்பா கூப்பிடுறாங்க. அப்பா, இந்த ரெண்டு இலை போச்சுன்னா இந்த மரம் பட்டு போயிரும். அதே மாதிரிதான் நான் உங்களை விட்டு போயிருவேன் அப்படின்னு புலம்புறாங்க. கொஞ்சம் மனக்கலக்கமா இருக்குது சுந்தரம்க்கு. அவர் அந்த சைட் போயிடுறாரு. அன்னைக்கு வந்து ரொம்ப மழை பெய்யுது. அப்போ அந்த மரத்துல இருக்கிற ரெண்டு இலையில ஒரு இலை விழுந்து ஒரே ஒரு இலை மட்டும் இருக்கு. சந்தியா கூப்பிடுறாங்க. அப்பா, இன்னைக்குதான் வந்து கடைசி. ஒரே இலை இந்த மரத்துல இருந்து விழுகிறப்ப என்னோட உயிரும் போயிரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கான ஒரு டோன்ல சொல்றாங்க. சுந்தரம் ரொம்ப யோசனையோட அந்த பக்கம் இருந்து போயிடறாங்க. சந்தியா படுக்க போயிடறாங்க. மறுநாள் காலையில எந்திரிக்கும் போதே, ஜன்னல் திறக்கும் போதே அவங்க யோசிக்கிறாங்க, அந்த இலை விழுந்திருக்கும், இன்னைக்கு நம்மளுடைய கடைசி நாள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. அந்த இலை அங்கேயே இருக்குது. அப்பா, இங்க பாருங்கப்பா, அந்த இலை அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்றாங்க. அந்த அன்னைக்கும் நல்லா மழை பெய்யுது. அடுத்த நாள் பாக்குறாங்க, அந்த ஒரு இலை விழுகாமையே இருக்குது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் அந்த இலை அப்படியே இருக்கு. சந்தியா மெதுவா பெட்டை விட்டு எந்திரிக்கிறாங்க, நிக்கிறாங்க, நடக்கிறாங்க. அப்படியே அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைய அப்படியே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு அறுசுவை விருந்து எல்லாம் செஞ்சு அப்பாவும் மகளும் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது சந்தியா வந்து அப்பாட்ட கேக்குறாங்க. அப்பா, பாத்தீங்களாங்கப்பா, கடைசி வரைக்கும் அந்த ஒரு இலை வந்து மரத்துல இருந்து விழவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்பா சிரிச்சுட்டு சொல்றாங்க, சந்தியா, உனக்கு உடல் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஆயிருச்சு. அதனால உங்ககிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். அந்த இலை நீ சொன்னனைக்கே விழுந்துருச்சு. ஆனா நீ அதோட ரொம்ப மனசு ஒடிஞ்சிருவேன்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டு ஓவியர் ரவிவர்மன் கிட்ட போய் அந்த மரத்துல இருக்கிற ஒரு இலை மாதிரி ஓவியம் வரைஞ்சு கொடுக்க சொன்னேன். அவர் ஒரு நல்ல ஓவியம் வரைஞ்சாரு. நீ டெய்லியும் பார்த்தது வந்து அந்த ஓவியத்தை தான் பார்த்த அப்படிங்கிறாரு. இந்த கதையை நமக்கு சொல்லக்கூடிய ஒரே உண்மை, நாம வந்து பாசிட்டிவா நினைச்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பாசிட்டிவா இருக்கும். உடல் நலம், சுத்தி இருக்கிற சூழ்நிலை எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். அதே சமயம் நெகட்டிவா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா அந்த நெகட்டிவிட்டியே வந்து நம்மள வந்து ட்ரெயின் அவுட் பண்ணிரும் அப்படிங்கறதான். ஹாப்பி லிவிங். அன்புடன், அருணா.